வணக்கம் குரு ஜோதிடம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூலை 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விஷயத்தையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைகள் எல்லாம் போகாமல், ஒரு கிரகம் ராசிக்கு இந்த இடத்துல இருக்கும் பொழுது எதுமாற கர்ம பலன் நமக்கு செயல்படுகிறது, கர்மா எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுக்கிறதுக்கு இந்த ஒளி தத்துவம் எப்படி துணை புரிகிறதுங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான முறையில நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூலை 2026 எப்படி வரும்பொழுதுன்னு பார்க்கும் பொழுது, அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு குரு 11ஆம் இடத்திலிருந்து சில நன்மைகளை கொடுத்து கொண்டிருந்தார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்த்து கொண்டிருந்தார். ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கேது இருக்கிறார். ஸோ ஆனா இப்ப குரு 11 இருந்து 12க்கு வந்தனால ராகுவின் ராகுவை பார்ப்பதும் நின்று போயிடுச்சு. இதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய வியாபாரம் தொழில் அப்படி இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள், நம்மளுடைய பங்குதாரர்கள், அவருடைய எம்ப்ளாயீஸ், கொலீக்ஸ், அன்றாட வாழ்க்கையில மீட் பண்ணக்கூடியவர்கள் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். தவறான அமைப்புகள், தேவையில்லாத ஒருத்தரை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும். அதனால பல பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது. பட் இருந்தாலும் உடல் உபாதைகள் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நிவர்த்தி வரும். ஏன்னா குருவின் பார்வை சனியை பார்க்கறதுனால வரும். உறவுகள், தொடர்புகள், நண்பர்கள், பங்குதாரர்கள், கஸ்டமர்ஸ், கொலீக்ஸ், மேலதிகாரி, நம்ம கீழே ஒர்க் பண்றவங்க, இது மாதிரி விஷயத்துல நம்ம கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்கள் இருக்கு. ராசிக்குள்ள கேது இருக்கிறதுனால குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஜட்ஜ் பண்றதுல நமக்கு ஒரு தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு பிசினஸ் வருதே, ஒரு ஆர்டர் கிடைக்குதேன்னு நம்ம பெரிய லெவலில் போய் மாட்டிக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து நம்ம யாரோட டீல் பண்ணிட்டு இருக்கோங்கிறதை தெரிந்து கொண்டு நாம செயல்பட வேண்டும். பெரிய லெவல்ல இறங்கக்கூடாது. அஷ்டம சனி நடந்து இது மாதிரி ராகு கேதுகள் ராசிக்குள்ள இருக்கும் பொழுது பெரிய லெவல்ல ஒரு வாழ்க்கைக்கு முக்கியமான சில முடிவுகள், கல்யாணம், தொழில், முதலீடு, பெரிய லெவல்ல ஒரு முடிவு எடுக்கிறது, ஒரு வீடு கட்டுறது, அதெல்லாம் நம்ம யோசனை பண்ணி கவனமா தான் செய்யணும். அது முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வருஷத்துக்கு நீங்க தள்ளி போட வேண்டும். ஏன்னா ஜென்மசனி நடக்கும் பொழுது, ராகு கேதுகள் ராசிக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளுடைய மனம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி, மிகவும் குறைவு. இது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல இப்ப புதன் பாருங்க 11ஆம் இடத்துலயே அதிகமா இருக்கிறார். லாபஸ்தானத்தை அதிபதி லாபத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு நமக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது வேலை தொழில் முயற்சியில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பு. என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், என்னதான் நமக்கு அலைச்சல்கள் அதிகமா இருந்தாலும் வேலையில மும்முரமா இருப்போம். நிறைய சில பாசிட்டிவ்ஸ் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கதான் செய்கிறது. அதே சமயத்துல சூரியனும் 12ல வரார் மாசத்தின் இறுதியில. அதே மாதிரி சுக்கிரனும் ராசிக்குள்ள வரார். என்னதான் ராகுகதிகள் ராசிக்குள்ள இருந்தாலும் மாதத்தின் 2வது வாரத்திலிருந்தே சுக்கிரனே ராசிக்குள்ள வருவது ஓரளவுக்கு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா காதல் வயப்படுறது, எதிர்பாலத்தினர் மேல ஒரு கலப்பு, இன்டர்காஸ்ட், அது மாதிரி விஷயத்துல ஒரு நட்புல இருந்து காதலா மாறக்கூடிய அமைப்புகள் இந்த நேரத்துல இருக்கும். இந்த நேரத்துல அஷ்டம சனி நடக்கிறதுனால உடனே எடுத்தமா கவுத்தமான்னு போகக்கூடாது. நம்ம கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ஸோ பல விஷயங்கள் ஒன்றாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நம்ம பார்க்கிறோம். இந்த ஜூலை மாதம் சாதாரண ஒரு அமைப்பு இல்லை. ஏன்னா அஷ்டம சனி ஒரு பக்கம் நடக்குது, ராகு கேதுகள் ஒரு பக்கம் வருது, நடுவால சுக்கிரன் உள்ள வரார். இது எல்லாமே பல ஒரு நாளும் ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வெரி ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு மந்தாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு 2026 ஜூலை மாதம் இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, குரு 12ஆம் இடத்துக்கு பல விரயங்கள், சுப விரயங்கள், வெளிநாடு வெளிமாநில டிராவல் அதிகமா கொடுத்துட்டே இருப்பார். என்னதான் ஒரு பக்கம் வருமானம் வந்தாலும் செலவுகளுக்கு குறைவில்லாம போயிட்டு இருக்கும். அப்பா அம்மாக்காக உடல்நலத்துக்காக சில செலவுகள் பண்றது, லோனுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு செலவு பண்றது, எல்லாம் பண்ணி என்னதான் வருமானம் இருந்தாலும் மாச கடைசியில நமக்கு ஒண்ணுமே மிஞ்ச மாட்டேங்குதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. மாணவர்கள்லாம் கொஞ்சம் சிரத்தையா படிக்கிறதுல கொஞ்சம் குறைநிறைகள் இருக்கிறது. படிச்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்ட அளவுக்கு ரிசல்ட்ஸ் வராத அமைப்புகள். வெளிநாடு அது மாதிரி எதிர்பார்க்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி அமைப்பு. திருமண தடைகள், இது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதம் முழுக்க கவனமாக இருக்கணும். என்னதான் வேலை தொழில உத்வேகமா இருந்தாலும்
புதிய தொடர்பு வரும்பொழுது கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுதான் ஒரு பொதுவான பலன் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒழிய உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்துல திருக்கணித பஞ்சாங்கம் போட்டு உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, பூர நட்சத்திரமா, மக நட்சத்திரமா, உத்திர நட்சத்திரமாங்கிறதான் தெரிந்து அந்த லக்னாதிபதியோட தன்மை என்ன, தசாபுக்திகள் என்ன போயிட்டு இருக்கிறதுலாம் ஒருங்கிணைத்து இப்ப நம்ம பேசின ராகு கேது சனி இந்த கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நாம கண்டிப்பாக துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முடிவுகளை எடுக்குவேனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நாம என்ன நமக்கு காத்திருக்கிறது, என்ன பிராப்தம் காத்திருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு யோகமாக இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு சரி வராது, நமக்கு வேலையா தொழிலா, வெளிநாடா உள்நாடா, பிரைவேட் செக்டாரா அரசு உத்தியோகமா, அல்லது நம்மளுடைய அடுத்த வேலை மாற்றம் எப்போ பண்ணலாம், எப்போ growth, எந்த துறை நமக்கு நல்லா இருக்கு, துறையிலேயே கிளை துறைகள் எப்படி நல்லா, எந்த துறை நல்லா போகலாம், திருமணத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு நமக்கு லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, எத்தகைய ஒரு திருமணம், அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா, அது எந்த நேரத்துல வரப்போகுது, அதெல்லாம் தெரிந்து கொண்டோமா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தை நீங்களே திட்டமிட்டு எந்த நேரத்தில் எது செய்வது நல்லதுங்கிறதை பொறுத்து போனால் ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுகிறது, நம்ம எந்த நேரத்தில் பிறந்து எந்த தேதியில பிறந்தோமோ அந்த அமைப்பு வைத்துதான் கர்மா செயல்பட போகிறது. அந்த பிராப்தம் நிகரான அமைப்பை நாம வாழ்க்கையில திட்டமிட்டோம்னால் எதிர்நீச்சல் போடாமல் தேவையற்ற செயல்கள் செய்யாமல், ஏன்னா நம்ம வாழ்க்கையில 1000 வருஷம் வாழ போறது இல்லை, வாழ்றது என்னமோ 75-80 வருஷம் நம்மளுடைய ஆயுசு நல்லா இருக்கும் பட்சத்தில் அதுல 25-30 வயசுல இருந்து நம்ம வேலை தொழிலுக்கு வரப்போறோம். ஸோ அடுத்த 30 வருஷம் ரொம்ப முக்கியமான வருடமா இருக்குது. ஒரு டைமும் நம்ம தவறான முடிவு எடுக்கும் பொழுது அதுக்கு வேணுங்கிற விலைக்கும் கொடுக்க வேண்டியது அமைப்பாக இருக்கிறதுனால நம்ம மூட நம்பிக்கைலாம் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயம்லாம் போகாமல் என்ன காட்டுது, நமக்கு என்ன நிக்குது, பாஸ்ட் லைஃப் ஒத்து போதா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில, பிரசன்ட் என்ன சொல்லுது, அடுத்த ஷார்ட் டேர்ம் என்ன முடிவு பண்ணலாம், லாங் டேர்ம் எப்படி காட்டுது, அப்படிங்கிற முடிவெல்லாம் நம்ம கரெக்டா எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிராவல் பண்ணும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் தேவையற்ற பொருள் விரயங்கள், சமய விரயங்களா தவிர்த்து நம்மளுடைய கர்மா பிரகாரம் நம்ம வாழ்க்கைய அலைன் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபார்ச்சுனேட்டான துறை என்ன, ஃபார்ச்சுனேட்டான படிப்பு என்ன, படித்தது ஒன்றா இருக்கும், வேலை செய்யறது வேறையா இருக்கும், தொழிலா இருக்கட்டும் அது வேறையா இருக்கட்டும், எந்த துறையில நம்ம பணம் சம்பாதிக்க முடியும், எந்த தொழில் நமக்கு எளிதா வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது வாழ்க்கையில வரக்கூடிய சேலஞ்சஸ், வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.